Hi friends, வணக்கம். இந்த வீடியோ விண்டோஸோட சீக்ரெட்டான ஒரு 5 ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் ஃபங்க்ஷன் F2. ஃபங்க்ஷன் ப்ளஸ் F2 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபைலோட நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெஸ்க்டாப் போயிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு ஃபைலை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் ப்ளஸ் F2 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் நேம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ வந்து உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். செகண்ட் ட்ரிக் விண்டோஸ் ப்ளஸ் ஐ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸுக்கு வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இப்போது விண்டோஸ் ப்ளஸ் ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்ஸ் வந்து இந்த ஓப்பன் ஆயிரும். இதில் போய் உங்களுக்கு என்ன செட்டிங்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஈஸியாக போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்க. இப்போது இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் வேறு இருக்குது. அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் F5 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரெஃப்ரெஷ் ஆகிறதே நமக்கு தெரியாது. பட் ஆனால் அது ரெஃப்ரெஷ் ஆகி நார்மலாக ப்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு F5 அதை விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெஃப்ரெஷ் அப்படின்னு நான் சொன்னேன். கண்ட்ரோல் ப்ளஸ் F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரிக் நம்பர் 4. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ட்ரிக். இந்த நான் சொன்ன ட்ரிக்லேயே இப்போ நம்ம இந்த ஃபைலில் நம்ம இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்து இங்கே இதில் இருக்க எதுவுமே க்ளோஸ் ஆகக்கூடாது. ஆனால் அப்படியே வந்து வேற ஒரு டெஸ்க்டாப்புக்கு போயிடணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ரெசன்டேஷன் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா. இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டமாக ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு யாரோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏதோ ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களோ இல்லை ஏதோ எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு உங்கள் ஆஃபீஸோட யாரோ உங்கள் இன்சார்ஜ் யாரோ வராங்க அப்படின்னா டக்குன்னு வேற ஒரு ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஒர்க் பண்ணியிருக்க அந்த ஸ்க்ரீன் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் புதுசாக வந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் பட்டன் ப்ளஸ் டி. இப்போ பாருங்களேன், நான் கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் பட்டன் ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நியூ விண்டோக்கு வந்துடும். தெரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ண எதுவுமே இருக்காது. எல்லாமே பாருங்களேன் பிளைனாக இருக்கும். தெரியுதுங்களா? இதில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுவீங்களா அந்த ஃபைல் எடுத்து வச்சுட்டு அவங்க வரும்போது சும்மா ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்படியே சீன் காட்டிக்கலாம். சரிடா, இப்போ இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம். திருப்பி நான் எப்படி அந்த ஃபைலுக்கு எப்படி போகிறது, திருப்பி அந்த டெஸ்க்டாப் எப்படி போகிறது அப்படின்னா சிம்பிள், ஒன்றுமே இல்லை. கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் பட்டன் ப்ளஸ் பண்ணிட்டு 4 ஆரோ இருக்குது இல்லைங்களா, அதில் லெஃப்ட் ரைட் ஆரோ இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பேக்கில் ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த டெஸ்க்டாப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் ப்ளஸ் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்க்ரீன் போயிட்டே இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் நம்பர் 4. அதுக்கப்புறம் ட்ரிக் நம்பர் 5. ட்ரிக் நம்பர் 5 என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் ப்ளஸ் ஜி அமுக்குனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். தெரியுதுங்களா? இப்போது ஓப்பன் பண்ணி வச்சுருக்க டெஸ்க்டாப்லாம் க்ளோஸ் பண்ணணும். அது எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த ட்ரிக்ஸு. கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் ப்ளஸ் F4 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு டெஸ்க்டாப்பு, இது ஒரு 2 வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் ப்ளஸ் F4 க்ளோஸ் பண்ணுறேன். அந்த ஒரு டெஸ்க்டாப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் F4 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்டும் க்ளோஸ் ஆகிடும். தெரியுதுங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.